ஒரு பிகினரா நீங்க அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க என்னென்ன என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளான்டேஷன் டேங்க் நீங்க செட் பண்ணீங்கன்னா, அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு FNB அக்வாட்டிக்ஸ் பள்ளிக்கரணை. பிகினரா நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அந்த ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கே என்னோட ஷாப்ஸ்லேயே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு ஒரு கடையில ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு அவங்களுக்கும் நேமும் தெரியாது. என்கிட்ட சார் நான் இந்த லைட் வாங்கினேன், பிளான்ஸ் க்ரோ பண்ணல, பிளான்ஸ் ஒழுங்கா வரல, இந்த ஃபில்டர் வாங்கினேன் அதோட ஃப்ளோ கரெக்டா வரல அப்படின்னு இன்னும் மாடல் சொல்லுங்க, அது வச்சு நான் சொல்றேன்னா அவங்களுக்கும் மாடலும் தெரியாம இருக்கு. ஸோ பிகினரா நீங்க பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ப்ராடக்ட் சூஸ் பண்றது. ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்றது எப்பவுமே அக்வாரியம் செட் பண்றதுக்கு ஒரு ஷாப் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஷாப்ல பிளான்டேஷன் டேங்க் டிஸ்பிளேல இருக்கா பாருங்க. பேசிக் அவங்க பிளான்டேஷன் டேங்க் டிஸ்பிளேல இருக்கா பாருங்க. ஸோ அந்த ஷாப் கீப்பருக்கு பிளான்ட் பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க பிளான்டேஷன் டேங்க் டிஸ்பிளேல இருக்கணும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒரு அக்வாரியம் ஷாப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணி அவங்க அந்த பிளான்ட் க்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி கூட நீங்க அந்த ப்ராடக்ட் ஈஸியா நீங்க சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, நீங்க அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு பிளான்டேஷன் டேங்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ கூகுளில் இருக்கு, நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நம்ம இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு யூடியூப் சேனலும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு பிளான்டேஷன் டேங்க்ஸ்க்கு தேவையானது என்னென்ன இருக்கு, ஸோ எதுக்காக சாயில் யூஸ் பண்ணணும், ஸோ எதுக்காக லைட் யூஸ் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் சொல்றாங்க. ஃபெர்டிலைசர்னா என்ன, ஏன் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், ஸோ சாயில தான் நியூட்ரிஷன் இருக்கு, எதுக்கு ஃபெர்டிலைசர், ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிகினரா ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டவுட்டோடய போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால கரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கடை ஆல்ரெடி யாருன்னா பிளான்டேஷன் டேங்க் வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுங்க. இல்லை நியர்பை உங்களுக்கு ஷாப் இருக்கு, அந்த ஷாப் கீப்பர் கடை உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. ஸோ எடுத்தோன்னா நீங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணுங்க. ஓரளவுக்கு பேசிக், அந்த பேசிக் இருந்தா அட்லீஸ்ட் உங்க பிளான்டேஷன் டேங்க் ஓரளவுக்கு நீங்க கொண்டு வர முடியும். ஸோ எந்த எந்த நாலேஜும் இல்லாம நீங்க ஒரு பிளான்டேஷன் டேங்க் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பேசிக் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வை. மார்க்கெட்ஸ்ல என்னென்ன சாயில் இருக்கு, ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு, எதுக்கு லைட் போடணும், லைட் இல்லைன்னா பிளான்ட்ஸ் க்ரோ ஆகாதா, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் எதுக்கு, ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளேயே நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றது பெட்டர் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சாயில் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த சாயில் பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டா, அதாவது பிராண்ட் நீங்க பெரிய பிராண்ட் தான், பிரீமியம் பிராண்ட் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. சேம் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோக்கலா இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மி ரேட் இருக்கு, இருக்கிறதுல ரொம்ப கம்மி ரேட், ஸோ அந்த மாதிரி ரேட்டும் நீங்க போகாம இருக்கிறது பெட்டர். ஒரு ஷாப் கீப்பர் கட்டியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கும்போது அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் சாயில் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் எந்த சாயிலுமே ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணல. ஸோ நீங்க ஒரு பிகினரா எப்படி நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது ரைட்டா சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நாலேஜா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எந்த ப்ராடக்ட்ஸுமே ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை. ரிமைண்டர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்ன சாயில் எடுக்கிறீங்களோ அந்த ஷாப்ல அந்த சாயில் யூஸ் பண்ணிருக்கிறாங்களான்னு கேளுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட். இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மோஸ்டா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. பிளான்ஸ் வாங்கிடுறாங்க, சாயில் வாங்கிறாங்க, அக்வேரியம் வாங்கிறாங்க, ஃபில்டர் வாங்கிறாங்க. இவங்க காம்ப்ரமைஸ் பிகினர் எதுல பண்றாங்க அப்படின்னா லைட்ல தான் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. கொஞ்சம் லைட் இந்த ஹாபில கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லை நான் சொல்லவே இல்லை. பட் நீங்க அது நீங்க பட்ஜெட் கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சம்மந்தமே இல்லாம நீங்க செட் பண்ற அந்த அக்வாரியம் செட்டப்க்கு சம்மந்தமே இல்லாம ஒரு லைட் போட்டீங்கன்னா 100% அது பிளான்ட்ஸ் க்ரோவே ஆகாது. நீங்க ஒரு லைட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு நேச்சரா ஒரு பிளான்ட்ஸ் எப்படி க்ரோ ஆகுது, ஒரு சன்லைட் இல்லாம ஒரு பெரிய மரம் க்ரோ ஆகுமா அப்படின்னு யோசிப்பாருங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ சன்லைட் இல்லாம ஒரு பிளான்ட்ஸ் வெளியில க்ரோ ஆகாது. ஸோ அப்போனா நீங்க அந்த ரிப்ளிகேட் தான் நம்ம பண்றோம். ஒரு வெளியில இருக்கிற நேச்சுரலை ஒரு அக்வேரியம்ல நம்ம ரீப்ளிகேட் பண்ண போறோம். ரீப்ளிகேட் பண்ணும்போது ஸோ நேச்சுரலுக்கு ஈவனா நம்மளால எதுவுமே ப்ராடக்ட்ஸ் நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியாது. நேச்சுரல் தனி. ஸோ அதுக்கு ஈவனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த எல்லாமே சூஸ் பண்ணிட்டு ஃபைனலா காம்ப்ரமைஸ் எதுல பண்றீங்கன்னா லைட்ல பண்றீங்க. நீங்க ஒரு பிளான்டேஷன் டேங்க் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சாயில்,
அப்புறமா நல்ல ஒரு ஃபில்டர், அதுக்கப்புறம் நல்ல லைட். ஸோ இந்த 3 இல்லாம நீங்க ப்ராப்பரா ஒரு அக்வேரியம் வந்து செட் பண்ணவே முடியாது. டிபெண்ட்ஸ். நீங்க இப்போ கம்மியான பட்ஜெட்ல ஒரு லைட் வாங்குறீங்க அப்படின்னா, அதிலயும் சம் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணலாம். பட் வந்து அந்த நீங்க வந்து சம் பிளான்ட் க்ரோ பண்ற இடத்துல நீங்க வந்து வேற பிளான்ட்ஸ் எதுவுமே வைக்க முடியாது. ஹைடெக் பிளான்ட்ஸ் எதுவுமே வைக்க முடியாது. அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். இதுல என்னென்ன பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னா, சாயில் பேலன்ஸ்டா இருக்கணும், போடுற ஃபெர்டிலைசர் பேலன்ஸ்டா இருக்கணும், அப்புறம் வந்து நீங்க CO2 குடிக்கிறீங்கன்னா CO2 கரெக்ட் ரேஷியோல இருக்கணும், லைட் வந்து கரெக்டான பொட்டென்ஷியலா இருக்கணும். ஸோ இதுல வந்து எதுவும் ஒரு கம்மியானா கூட உங்களோட அக்வேரியம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது அது நீங்க வந்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாங்குற ப்ராடக்ட் வந்து கம்மி ரேட்ல கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி நிறைய வாங்குறதை விட ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் பெட்டரா வாங்குறது தான் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். ஏன்னா இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். ஸோ நானும் வந்து இப்போ நான் வந்து ஒரு இந்த வீடியோ பண்றேன், இப்போ நான் வந்து இத்தனை டேங்க்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடி நானும் பிகினர் தான். ஸோ எனக்குமே இந்த விஷயம் தான் தெரியாது. ஸோ நான் வந்து நிறைய இடத்துல போயிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பெரின்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஃபெயிலியர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபெயிலியர் ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆகிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் ஃபெயிலியர் ஆகாம ஒரே டைம்ல வந்து நான் சக்சஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு வந்து எனக்கு நாலேஜே இருந்திருக்காது. ஸோ ஒரு ஃபெயிலியர்லையும் நான் என்ன கற்றுக்கினேன்னா, ஒரு பிளான்ஸ் வந்து நான் வைக்கிறேன். ஸோ அது மெல்ட் ஆகுது, அது எதனால மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ மெல்ட்டிங் ஆக ஒருவேளை லைட்டாக இருக்கும் அப்படின்னு லைட்டை மாற்றி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் சாயில் எதனா பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சாயில வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபெயிலியர் ஆகிற இடத்துல சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபெயிலியர் ஆகாம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு அக்வேரியம் செட் பண்றது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம கொடுத்தோம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ பிளான்டேஷன் டேங்க் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு தேவை வந்து பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணணும். இதுதான் உங்களோட மெயின் கான்செப்டா இருக்கணும். ஸோ இது வந்து உள்ள வந்து நீங்க ஹார்ட்ஸ்கேப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ராக் வைக்கிறேன், நான் வுட் வைக்கிறேன் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் சாயில் போட்டுக்கோங்க கீழே. ஸோ பாட்டம் ஃபுல்லா சாயில் போட்டுக்கோங்க. சாயில் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பிளான்ட்ஸ், அதாவது கிரீன் பிளான்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த கலரும் போகாம வெறும் கிரீன் பிளான்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து பர்டிகுலரா இந்த பிளான்ட்ஸ் அந்த பிளான்ட்ஸ் நான் சொல்லல. உங்களுக்கு பிளான்ட்ஸோட நேம்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு பிகினருக்கு என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வைக்கணும் அப்படின்னு நான் டீடைல் வீடியோவே நான் போடுறேன். ஸோ பிளான்ட்ஸ் பத்தி நான் எதுவுமே இன்னைக்கு பேசல. ஸோ பிளான்ட்ஸ் வந்து ஒரு கிரீன் பிளான்ட்ஸ், பேசிக் பிளான்ட்ஸ் நீங்க ஷாப்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ லோடெக் நான் CO2 பிளான்ட்ஸ் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அகைன் வந்து பிகினர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, சாயில் ஃபுல்லா போட்டுடுவாங்க. பட் பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 25% 30% தான் பிளான்டிங்கே பண்ணுவாங்க. ஸோ எக்ஸஸ் பாத்தீங்கன்னா ஒரு 70% வந்து சாயில் எம்டியா இருக்கும். ஸோ ஒரு சைட்ல மட்டும் பிளான்ட்ஸ் வச்சுப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் எப்பவுமே பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, ஸோ வந்து பேலன்ஸ் இருக்கு, அந்த 70% நியூட்ரிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வாட்டர்ல டைல்யூட் ஆகி தேவையில்லாம ஆல்கே ஃபார்மேஷன் தான் ஜாஸ்தியா நடக்கும். ஸோ நீங்க பிகினர் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா சாயில் 100% யூஸ் பண்ணுங்க. ஸோ 100% டென்ஸா பிளான் பண்ணுங்க. ஸோ ரொம்ப பக்கத்துல பிளான்ஸ் வந்து ஒன்னொன்னு பக்கம் பக்கமா இருக்கிற மாதிரி நல்லா டென்ஸா வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ பிளான் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த 100% சாயிலோட நியூட்ரிஷன்ஸும் பிளான்ஸ் கன்சியூம் பண்ணும். சேம் டைம் வந்து உங்களால ஈஸியா மெஷர் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க வந்து ஃபுல் டேங்க் வந்து சாயில் போட்டிருக்கீங்க, அதுல வந்து 20% தான் நீங்க பிளான்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க டோசிங் பண்ணும்போது என்ன கால்குலேஷன் நீங்க டோசிங் பண்ணுவீங்க? 100 லிட்டருக்கு வந்து 2 ml வந்து டோசிங் பண்ணுங்க ஃபெர்டிலைசர்ல ஆட் பண்ணிருப்பாங்க. பட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க 20% தான் பிளான்டிங்கே பண்ணிருப்பீங்க. 100 லிட்டர் வாட்டர்ல வெறும் 20% சாயில் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. ரிமைனிங் 70% அப்படியே இருக்கும். ஸோ உங்களால அதுவே வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும். கண்டிப்பா உங்களால வந்து அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட்ஸ்கேப் எதுவுமே பண்ணாதீங்க. ராக்ஸ் யூஸ் பண்றது இல்ல வந்து வுட் யூஸ் பண்றது எதுவுமே தேவையில்லை. ஃபுல்லா சாயில் போட்டுங்க. இது டச் ஸ்டைல்ன்ற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, டச் ஸ்டைல்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து சாயில் மட்டும் போட்டுட்டு ஃபுல்லா முடிஞ்ச அளவு பிளான்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ எடுத்தோடனே நீங்க வந்து டிஷ்யூ கல்ச்சர் டிசி கப்ஸ்ன்னு சொல்றாங்க, அது கூட நீங்க போக தேவை கிடையாது. நார்மலா பாட் பிளான்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாட் பிளான்ட்ஸ் வச்சு அது வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க. பிளான்ட்ஸ் வந்து எப்படி க்ரோ ஆகுது அப்படின்ட்டு அது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹார்ட்ஸ்கேப் போயிடலாம். நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க பிளான்ட்ஸ் க்ரோ பண்றதுல வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படி வேணா ஹார்ட்ஸ்கேப் பண்ணிக்கலாம். ஹார்ட்ஸ்கேப் பண்றது விஷயமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஹார்ட்ஸ்கேப் சூப்பரா பண்ணிட்டீங்க, நல்லா செலவு பண்ணி ஹார்ட்ஸ்கேப் பண்ணிட்டீங்க, பிளான்ட்ஸ் வைக்கிறீங்க, பட் பிளான்ட்ஸ் க்ரோ ஆகல. பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் டேங்க்? புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் இதுதான். ஸோ வந்து ஹார்ட்ஸ்கேப் வந்து பிகினருக்கு தேவையே இல்லை. ஸோ நீங்க ஃபோக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ் க்ரோ பண்றது எப்படி, ஸோ அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்.
அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நீங்க அதுக்கப்புறம் போக 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 ஹார்ட்ஸ்கேப் மேல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கலாம். ஹார்ட்ஸ்கேப்ன்றது ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒண்ணா நீங்க பண்ண ஈஸியா கத்துக்கலாம். ஆனா வந்து பிளான்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பிளான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டென்ஸா வந்து பிளான்ஸ் பண்ணுங்க, ஹார்ட்ஸ்கேப் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃபெர்டிலைசரில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபெர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு டேங்க் செட் பண்ணிட்டீங்க. ஸோ 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசரும் தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ வந்து சாயிலில் வந்து நியூட்ரிஷன் இருக்கும், நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அது கன்சியூம் பண்ணி தான் பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணும். ஸோ இந்த 1லேருந்து 2 மந்த் வரைக்கும் ஓரளவுக்கு சாயில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸே வச்சு அது வந்து பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணும். ஃபெர்டிலைசர்ஸ் எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பிளான்ஸ் க்ரோ ஆகும்போது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 1 மந்த்து முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பிளான்ஸோட கலர் வந்து எல்லோயிஷாக மாறும் இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பிளான்ஸ்க்கு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே, ஃபெர்டிலைசர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் நிறைய ஃபெர்டிலைசர் இருக்குது. போனாலே அப்படியே குழம்பிடும். பிகினர் போனால் கண்டிப்பாக என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனே கண்டிப்பாக தெரியாது. ஸோ நானும் அந்த மாதிரி தான் அவசரப்பட்டேன், ஸோ பிகினராக இருக்கும்போது. பட் அதுலேருந்து நான் கற்றுக்கின ஒரு விஷயம் என்னன்னா, பிகினராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர் பெஸ்ட். இப்போ ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க எல்லாமே அந்த பிளான்ஸ்க்கு வந்து என்னென்ன வந்து பிரச்சனை இருக்குது, என்னென்ன நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்குது, லேக் ஆஃப் நியூட்ரிஷன் என்னென்ன பிரச்சனை இருக்குது பிளான்ஸ்க்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது, தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம். பட் வந்து பிகினராக இருக்கும்போது அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து இப்போதான் இனிமேல் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதனால நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பெட்டர் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா, நிறைய பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டு. இப்போ எல்லாமே செட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ லைட் வந்து எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். ஸோ நான் பர்டிகுலராக என்னோட கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்டோர் விசிட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து 4 to 5 hours நான் பண்ணுங்க அப்படின்றேன். டிபெண்ட்ஸ். இது கூட வந்து நீங்கள் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான். இப்போ நான் வந்து 4 hours சொல்கிறேன், வேற சேனலில் வந்து ஒரு 6 hours சொல்கிறாங்க, இன்னொரு சேனல் வந்து 8 to 10 hours சொல்கிறாங்க. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சேனல் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் எந்த அக்வேரியமில் நீங்கள் பிளான்டேஷன் டேங்க் செட் பண்ணுறீங்களோ, ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் பிளான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாப் கீப்பர்கிட்டே கேட்டுக்குங்க. ஸோ எவ்வளோ நேரம் இது வந்து பிளான்ஸ் வந்து லைட் ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஏன் 4 to 5 hours நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து என்னோட சைடில் வந்து நான் ஒரு 8 hours நான் டே 1லேயே ஆன் பண்ணுறேன், இல்லை 10 hours நான் வந்து ஒரு லைட் வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அந்த 10 hours இது 8 hourல இது கண்டினியூஸாக ஒரு மாதம் ஒரு ரன் ஆயிடுச்சுன்னா இது மூலியமா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அட் சேம் டைம் வந்து அந்த பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு வந்து ஸோ என்னென்ன விஷயம் பண்ணால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயமும் எனக்கு தெரியும். பட் பிகினர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு நேற்று கூட ஒரு லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் எல்லா திங்ஸும் வாங்கினாங்க, செட்டும் பண்ணிட்டாங்க. அவங்க பிகினர் தான். ஸோ அவங்க அனுபியாஸ் மட்டும் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. வெறும் அனுபியாஸ் மட்டும் தான் லோ டெக்ல வச்சு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் அவங்ககிட்ட சொல்லி அமிச்சது வந்து ஒரு 4 to 5 hours மட்டும் லைட் போடுங்க போதும் அப்படின்னு நான் சொல்லி அமிச்சேன். பட் அவங்க வந்து இந்த மாதிரி தான் நிறைய பிகினர் இருக்கனால நம்ம கை சும்மாவே இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து எதுனா ஒரு ப்ராடக்ட்ஸ் பற்றியோ இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் பற்றியோ பார்த்துட்டே இருப்போம். நம்ம மைண்ட் பண்ணுற தப்பு என்னன்னா எல்லா சேனலும் பார்ப்போம். ஒரு சேனல் இல்லை, ஏகப்பட்ட சேனலை ஃபாலோ பண்ணுவோம். மைண்டு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஒருத்தர் வந்து 8 hours போட சொல்லியிருப்பார், இன்னொருத்தர் 4 hours போட சொல்லியிருப்பார், இன்னொருத்தர் 5 hours போடுங்க, 6 hours போடுங்க. ஒரு சேனலில் ஒரு டைம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா 8 hours போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக எல்லாருமே சொல்றது வந்து 8 hours தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த 8 hours போட்டிங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து 1 month கழிச்சு நேற்று வந்தாங்க. ஸோ ஃபுல்லாக ஆல்கே இருக்கு அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது என்னன்னா லைட்ஸ் எவ்வளோ நேரம் போடுறீங்க அப்படின்னா 8 to 10 hours நான் போடுறேன் அப்படின்னா. 8 to 10 hours போட்டால் கண்டிப்பாக ஆகும். ஏன் ஆகும் அப்படி அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லோ டெக் டேங்க் இது. அனுபியாஸ், ஜாவா ஃபன்ஸ், மாஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து அதிகமான லைட் தேவை கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். அதான் லோ லைட் பிளான்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ்க்கு வந்து நீங்கள் 8 hours 10 hours போடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஆல்கே ஃபார்மேஷன் வந்துடும். நான் ஒரு 8 hours நான் உங்க லைட் போட சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இந்த டைப்ஸ் ஆஃப் இங்கே பக்கத்தில் நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்வேரியம் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைப்ஸுக்கு வந்து 8 hours நீங்கள் போட்டிங்கன்னா தப்பே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக டென்ஸாக இருக்குது, பிளான்ஸ் வந்து ஃபுல்லாக டென்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 8 hours போடுறது வந்து ரெக்கமெண்டட். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு உட்ல வந்து தான் கொஞ்சமாக நான் வந்து அனுபியாஸ் தான் வச்சிருக்கிறேன், கொஞ்சமாக மாஸ் தான் வச்சிருக்கிறேன், அதுக்கே நான் 8 hours போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இஷ்யூ கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு பிளான்டேஷன் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா ஒரே கடையில் வந்து நீங்கள் வாங்குறது ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்டோட நாலேஜ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளான்டேஷன் டேங்க் எப்படி வந்து ரன் ஆகணும், எப்படி சக்ஸஸ்ஃபுல் ரன் ஆகுது, இந்த ஈகோ சிஸ்டம் பற்றி ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸோ ரைட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து டென்ஸாக பிளான்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பொறுத்தவரைக்கும் 1 மந்த்லேருந்து 2 மந்த். ஸோ அந்த இன்டர்வலில் வந்து நீங்கள் டோசிங் பண்ணீங்கன்னா கரெக்டான அது வந்து பீரியட் அது அந்த டைம்லேருந்து நீங்கள் டோசிங் பண்ணிக்கலாம். ஃபைனல் பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ லைட் வந்து நீங்கள் செட் பண்ணுற பிளான்ஸ் பொறுத்து நீங்கள் லைட்டோட ஹவர்ஸ் மாற்றுங்க. ஸோ 8 ஹவர்ஸ் நான் எல்லா சேனல்ஸும் மோஸ்ட்டாக சொல்கிறது 8 ஹவர்ஸ். பட் அந்த 8 ஹவர்ஸ்னால நீங்கள் ஆன் பண்ணி பிகினர்ஸ் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்னால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா நானும் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ சிம்பிளாக செட் பண்ணிவிடுவேன், 8 ஹவர்ஸ் ஆன் பண்ணுவேன். ஈவன் தோ வந்து நைட் டைமில் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நைட்லையும் ஆன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது வந்து டே 1ல வந்து எதுவுமே தெரியாது. இந்த பழக்கத்தை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு 15 டேஸ் இல்லை 20 டேஸ் இல்லை 30 டேஸ். சடனாக என்ன ஆகும்னா ஆல்கே பூம் ஆகும். ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் ஆல்கே இருக்கும், உங்களோட ஹார்ட்ஸ்கேப்பில் ஆல்கே இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்னைல் மேலேயும் ஆல்கே இருக்கும், அப்புறம் லீஃபில் இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்ட்ஸ்கேப் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே ஆல்கே ஃபார்மேஷன் வந்துடும். ஸோ இது வந்து உங்களால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் 8 ஹவர்ஸ் போட்டால் கூட உங்களால் இது வந்து ஓவர் கம் பண்ண முடியும்னா நீங்கள் போடுறது வந்து தப்பு கிடையாது, போட்டுக்கலாம். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இதோட காஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த ஃபியூச்சரில் இது எப்படி கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா பெட்டர் வந்து 4 to 5 ஹவர்ஸ் மட்டும் போடுங்க. அந்த 4 to 5 ஹவர்ஸ் கூட ஒரே டைமாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி போடுறாங்க, சண்டேஸில் வந்து நான் ரிலாக்ஸ் இருக்கிற டைமில் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 ஹவர்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மார்னிங் 10 o'clock ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 2 o'clock ஆஃப் ஆகிற மாதிரி பிளான். ஸோ இதே தான் டெய்லி ரொட்டீனில் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது லைட்டை. ஏன்னா இது லைவ் இருக்கிற இது வந்து எல்லாமே வந்து லைவ் செட் பண்ணுறதுனால அந்த அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு அந்த பிளான்ஸ் வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் மாற்றி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ 4 to 5 ஹவர்ஸ் என்னோட ஒப்பீனியன், இது என்னோட சைட்ல இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து சொல்கிறேன். பட் டைமிங் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான். பட் அதனால வரக்கூடிய விஷயத்தை கூட உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸ் கூட போடுறது கூட தப்பு கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா 4 ஹவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிட்ட அப்புறம் அது 5 ஹவர்ஸ் ஆகுவேன். அதுக்கப்புறம் அது 6 ஹவர்ஸ் ஆகுவேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து 8 ஹவர்ஸ் நான் கொண்டு வருவேன். ஒரே நாளில் நான் டே 1ல இருந்து நான் 8 ஹவர்ஸ் நான் போடுறதே இல்லை. பட் இது வரைக்கும் என்னோட பிளான்ட் வந்து நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி தான் இந்த பிளான்டேஷன் டேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே சக்ஸஸும் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஃபார்முலா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு அந்த ப்ராமிஸ் நான் இங்கே பண்ணவே இல்லை. ஸோ வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இது வரைக்கும் நான் எப்படி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, அதுக்கு நான் போகவே கிடையாது. ஸோ நான் 4 ஹவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன 4 ஹவர்ஸ் நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஈவன் இந்த டேங்க் கூட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 ஹவர்ஸ் தான் லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 3 மந்த் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இப்போதான் இவங்க வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கண்டினியூஸா 8 ஹவர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் ஹவர்ஸ் கம்மி பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆல்கே இஷ்யூ வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த லைட் வந்து கம்மி பண்ண சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அக்வேரியமுக்கு ரிலேட்டடான வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி